ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித ஜெரோம் அருட்பணியாளர் மறைவல்லுனர் நினைவு. திரு அவையின் மிகச்சிறந்த மறைவல்லுனரான புனித ஜெரோம் இயேசு கிறிஸ்து பிறந்த மாட்டுக்குகையில் 25 ஆண்டுகள் வாழ்ந்து உல்கத்தா என்ற விவிலிய மொழிபெயர்ப்பை அப்போதைய திருத்தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப லத்தீனில் மொழிபெயர்த்தார். புனித அகஸ்டின் புனித ஜெரோமை பற்றி கூறுகையில், விவிலியத்தில் புனித ஜெரோம் அறியாததை யாரும் அறிந்திருக்க முடியாது என்று கூறுகிறார். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், சால்டிக் மொழிகளில் புலமை பெற்றவர் புனித ஜெரோம். கிபி 345 பிறந்த இவர் ரோமைக்கு சென்று மேல் படிப்பை தொடரும்போது உலக இன்பங்களில் லயித்து போனார். இருந்தாலும் கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையில் அவர் வளர்ந்தார். உலக இன்பத்தை விட்டு வாழ்ந்தாலும் கூட அந்த பாவத்தின் இச்சை அவரை விட்டு விலகவில்லை. ஒருமுறை பெத்லகேமில் உள்ள இயேசு பிறந்த மாட்டுக்குகையில் இயேசுவை நோக்கி இறைவேண்டல் இவ்வாறு செய்தார்: குழந்தை இயேசுவே, என்னை மீட்க அதிகமாகவே பாடுகள் பட்டிருக்கிறீர், துன்பம் அடைந்திருக்கிறீர். அதை நான் எவ்வாறு என் வாழ்க்கையில் திருப்பி செலுத்துவேன் என்பது எனக்கு தெரியவில்லை என்று வேண்டும்போது அவர் ஒரு குரலை கேட்டார். நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும் ஜெரோம் என்று அந்த குரல் சொன்னது. நான் என் வாழ்நாள் முழுவதையும் இறைவேண்டலில் செலவிடுவேன். எனக்கு நீர் கொடுத்த அனைத்து திறமைகளையும் உம்முடைய கரங்களில் கொடுத்து மகிழ்வேன் என்றார். நீ உன் திறமைகளால் என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இதைவிட எனக்கு வேறு என்ன கொடுக்க நினைக்கிறாய் என்று மீண்டும் அந்த குரல் கேட்டபோது, என் பணம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று புனித ஜெரோம் உணர்ச்சி மேலிட கூறினார். அதற்கு அந்த குரல், உன் பணத்தை ஏழைகளுக்கு கொடும். ஏழைகளுக்கு கொடுப்பது எனக்கு கொடுப்பதுதான். ஆனால் நீ எனக்கு வேறு என்ன தரப்போகிறாய் என்று அந்த குரல் மீண்டும் ஜெரோமை கேட்டபோது, ஆண்டவரே, நான் உமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். இன்னும் நான் கொடுக்க என்ன மீதம் இருக்கிறது என்று கலக்கத்தோடு கேட்டார். ஜெரோம், நீ இன்னும் உன் பாவங்களை எனக்கு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னவுடன், அதை என்னிடம் கொடு, நான் அவைகளை உன்னிலிருந்து அழித்து விடுவேன். இந்த வார்த்தைகளால் மிகவும் கலக்கமடைந்த ஜெரோம் கண்ணீர் விட்டு அழுதார். அன்புள்ள இயேசுவே, என்னுடையதையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும், உன்னுடையதையெல்லாம் என்னிடம் தாரும் என்றார். நாமும் பாவத்தை விட்டுவிட்டாலும் அதனுடைய எச்சம் நம்மில் இருந்து கொண்டுதான் நம்மை படாத பாடுபடுத்துகிறது. எனவே மீண்டும் அந்த பாவத்தை செய்ய நம்மை அது தூண்டுகிறது. எனவே நமது பாவங்களை ஒப்புரவு அருட்சாதனத்தில் இயேசுவிடம் அறிக்கையிட்டு நம் பாவங்களுக்காக சிலுவை சுமந்த அவரிடம் நம் பாவங்களை இறக்கி வைத்து அவரிடமே கொடுப்போம். அவரது இயல்பை நாம் அணிவோம். இயேசுவின் இயல்பை அணிவதற்கு ஆதாரம் அவருடைய வார்த்தையை வாசித்து அல்லும் பகலும் தியானித்து கடைபிடித்தால்தான் நாம் இயேசுவின் இயல்பை அணிய முடியும்.
விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று புனித ஜெரோம் சொன்ன கூற்று உண்மைதான். எனவே நமக்கு கவசமாக, வழியாக, ஒளியாக இருக்கும் கடவுளின் வார்த்தையை நமது வாழ்க்கையில் கருவாக்குவோம். ஆமேன்.